அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு கிரகநிலைகளின் அமைப்பு 6/11/2023 முதல் 12/11/2023 வரை, அதாவது தீபாவளி தினமான 12ஆம் தேதி வரை எப்படி கிரகநிலைகள் இருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் பண்டிகை வாரம் என்பதால் பல விரை செலவுகள் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஜென்ம ராசியில். எனவே பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. ஆனால் அதே சமயம் லாபத்தில் புதன் சஞ்சரிப்பதால் அனைத்தையும் மிக எளிதாக சமாளித்து நிறைந்த பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. 6/11/2023 வரை தீபாவளி தினமான 12/11/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. அதே சமயம் சாதகமற்ற அமைப்பிலும் சில கிரகநிலைகள் உள்ளன என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக மேசராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அவர் மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். முழு சுபகிரகம் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் குரு தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல பலன்களை மிக அபரிவிதமாக அள்ளித்தரப்போகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் தனது சொந்த ராசியான மகர ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் கும்பராசிக்கு மாற இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த மகர ராசிக்குரிய பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. தொழில்துறை உத்தியோக ரீதியான பணிகள்ல சிறந்த மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு வலுவான வல்லமையை கொடுக்கிறாருங்க சனி. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களாக உள்ள குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக ராகு அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிக பெரிய மாறுதல் நிச்சயமாக ஏற்படும். கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இந்த ராகு கேது பார்க்கப்படுகின்றன. இந்த தருணத்தில் நல்ல பல மாற்றங்களை உரித்தாக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் இந்த தருணம் முழுவதும் விருச்சிக ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் விருச்சகத்தில் சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தருணத்துல கோல்சார விதியின் அடிப்படையில் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சில விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அவருடன் இணைந்து செவ்வாயும் வலுவாக துலாம் ராசியில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இரண்டு கிரக நிலைகளும் துலாம் ராசியில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியனும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். நீட்ச வீடாக துலாம் ராசி இருக்கிறதுங்க. சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில விஷயங்கள்ல அலைச்சல்கள் அதிகரித்தாலும் காரிய தடைகள் இல்லை என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நீட்ச வீடான துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தருவாருங்க. பூமிக்காரகரான செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 6 இலிருந்து 8ஆம் தேதி வரை அவர் வலுவாக
மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சந்திரன் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது. இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு வக்ரத்தில் இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற குருவால் பல்வேறு விதமான விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதிய காரியங்களை திட்டமிடும் போது அவற்றில் காரிய வெற்றியை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. காரிய தடைகளை சந்தித்த விஷயங்கள்ல இருந்து சற்று முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. மிக விரைவில் குரு வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். குருவின் அமைப்பு பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. சில விஷயங்கள்ல சின்ன சின்ன மந்தமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அவர் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில விஷயங்கள்ல விரை செலவுகள் அதீதமாக இருக்கும். சுப செலவுகளாகவோ அல்லது மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களுக்காகவோ செலவு செய்தாலும் கூட கடன் வாங்க வேண்டாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜென்மசனியின் ஆதிக்கம் முழுமையாக விலகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலை ராசியின் அதிபதி நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இவை அனைத்தையும் அதீத நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 3இல் ராகு வீற்றிருக்கிறாருங்க. 9இல் கேது வீற்றிருக்கிறாருங்க. இது ஒரு நல்ல கிரகநிலை அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2 கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் சிரமங்கள் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதன் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பால் எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கலாம். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். நீச்சம் பெற்றிருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் சில நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. சூரியன் தொழில் ஸ்தானத்திலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிப்பது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சூரியனும் நீச்சம் பெற்றிருந்தாலும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் ஜென்ம ராசியில் இருக்கிறாருங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்திலும் அதற்கு பிறகு 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் இந்த கிரக மாறுதல் என்பது இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் ஒரு மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் பின்னர் வரக்கூடிய நாட்களில் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு இந்த பண்டிகைகளை இனிமையாக மகிழ்ச்சி நிறைந்த நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.